கேம் சேஞ்சர் படத்தை எடுத்த தில்ராஜ் தன்னுடைய சொத்தை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, படம் ரிலீஸுக்கு முன்னாலே இந்த படம் குறித்த அந்த ஹெச்டி பிரிண்ட் வந்து சிலருடைய கையில் கிடைத்து அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு லீக் பண்ணி தில்ராஜுக்கே ஃபோன் போட்டு எனக்கு 5 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை ட்ராப் பண்ணிடுறோம், இல்லைன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோம்னு மிரட்டியிருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்க்கும்போது பல காட்சிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். இந்த படத்தினுடைய ஃபைனல் ஃபுட்டேஜே 5 மணி நேரம் இருந்து தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படம்ங்கிறது அதிகபட்சமே 2.5 மணி நேரம் தான். 5 மணி நேரம் ஒரு படத்துக்கு ஃபைனல் ஃபுட்டேஜ் அப்படின்னா அவர் என்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். இப்போ இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி நியூசிலாந்தில் போய் எடுத்தாங்க. அந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணுவதற்கே வந்து பர்மிஷன் வாங்குறதே அவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு வழியாக பர்மிஷன் வாங்கி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 17 கோடி 18 கோடி அந்த ரேஞ்சுக்கு அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பாடலையே காணும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்தே இருக்கேன், எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா படத்தில் அது இல்லை. பாடல் காட்சிக்கே 75 அப்படின்னா இப்போ படத்தினுடைய பட்ஜெட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மினிமமாக ஒரு தில்ராஜ் போன்ற பெரிய தயாரிப்பாளர்கள் கூட இயக்குனர்கிட்ட வந்து அந்த கணக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அஞ்சுறாங்க. எதுக்கு இவ்வளோ இத்தனை கோடி, வேள்பாரி ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையே இந்த படங்களுடைய தோல்வி வந்து எழுப்பியிருக்கு. இப்போ சங்கரெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் ஆகாத ஒரு இயக்குனராக இருக்கார். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவர்கள் தங்களுடைய உதவியாளர்களை வெறுமனே வேலையாட்களாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்பேன், ஏன் உங்கள் உதவியாளர்களை இதுக்குள்ளே அழைச்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை இயக்குனர்களே கேட்குறாங்க. இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் அவர் மீது வந்ததற்கான காரணமாக நான் நினைப்பது கூட அவரிடம் இருக்கும் இளைஞர்களை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. பௌத்தமிழ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் பிஸ்மி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் 2025 பொங்கல் ரிலீஸ் வந்து நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பாக இருக்குது சார்? இல்லை, இதை வச்சு இந்த வருடம் வந்து தமிழ் சினிமா வந்து செழிப்பாக இருக்குமா அல்லது வறட்சியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் இந்த கட்டத்தில் கணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு 200லேருந்து 250 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம்தான். அதில் எத்தனை படங்கள் வெற்றி அடைகின்றன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போது இந்த பொங்கலை வைத்து சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆனது. அதில் மதகஜ ராஜாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் மீன்ஸ் என்னென்னா, வணிக ரீதியில் எல்லா இடங்களிலுமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே 3 நாட்களில் அந்த படத்தினுடைய மொத்த வசூல் தமிழ்நாட்டில் 13 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 13.5 கோடின்னு வச்சுங்களேன். ஆனால் படத்தினுடைய பட்ஜெட்டே 15 கோடி தான். அப்போ ஒரு படத்தினுடைய தயாரிப்பு செலவையே ஒரு 3 நாள் 4 நாட்களில் திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு படம் வெற்றி அடைந்ததுங்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம்தான். அதுக்கப்புறம் வணங்கான் படம், பாலாவுடைய வணங்கான் படம், பாலாவுக்கு முந்தைய படங்கள்லாம் ஒரு பெருசாக பாசிட்டிவாக அமையலை. இந்த படம் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டை கொடுத்தது. ஆனால் இதில் என்னென்னா ஒரு துரதிர்ஷ்டம், மதகஜராஜா வெளிவருவதற்கு முன்பு வந்த படங்கள் வந்து 2 படம், ஒன்று கேம் சேஞ்சர், ஒன்று வணங்கான். இந்த 2 படத்தில் எது பெட்டர் இருக்கும்போது வணங்கான் தான் நல்லா இருக்குன்னு ஒரு மவுத் டாக் பரவி அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. 2 நாள் கழித்து திடீர்னு இந்த மதகஜராஜா களத்தில் இறங்கினோன்னா வணங்கானுடைய வசூல் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த படம் வராமல் இருந்திருந்தால் வணங்கான் படம் வந்து ஒரு வணிக ரீதியிலே ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு வந்து இந்த படத்தால் பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கேம் சேஞ்சர் சங்கருடைய படமாக இருந்தாலும் அதை ஒரு பேன் இண்டியா படமாக பார்க்காம எல்லாரும் அது தெலுங்கு படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அந்த படமும் ஒரு தெலுங்கு படமாக தான் இருந்தது. அதனால் இங்கே அந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. அதே நேரம் ஆந்திரா மற்றும் ஹிந்திலெலாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட்டு, இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் நேசிப்பாயா, காதலிக்க நேரமில்லை, இந்த படங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் படங்களாக தான் இருக்குது. இந்த படங்கள் ரிலீஸில் மத்தியில் வந்து பெரிய பொருள் செலவில் வந்த படம் அப்படின்னா கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்தும் இப்போ அந்த படத்தை வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கேம் சேஞ்சர் வந்து ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னு இவர்கள் சொன்னாலும் அது உண்மையில் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். அதை நம்ம
ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரம் அவர்கள் வியாபாரத்துக்காக ஒரு பேன் இண்டியாங்கிற பெயரில் வந்து அந்த படங்களை எடுக்கிறாங்க. ஷங்கரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் இயக்குகிற முதல் நேரடி தெலுங்கு படம் அதுதான். அதனால் என்னென்னா, ராம் சரண் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹீரோவை வச்சு படம் பண்ணுறோம். நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸே தெலுங்கு ஆடியன்ஸு. ஸோ அவர்களை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் ஷங்கருடைய மைண்டில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்க்கும்போது பல காட்சிகள் நமக்கு பார்த்திங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். முக்கியமாக அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ்லாம் ஒரு நாட்டின் முதலமைச்சரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல கட்டி பிடிச்சி சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா அந்த மிஷின்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பார். பார்க்கும்போதே நமக்கு சிரிப்பு வரும். அதே நேரம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஷங்கர் வந்து அப்படி ஒரு படத்தை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அவங்க பேன் இண்டியான ஒரு பொய்யை சொன்னாலும் அது உண்மையில் ஒரு தெலுங்கு படம் தான். அதெல்லாமல் அந்த கதைக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்துருந்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்குற படமாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு பேன் இண்டியாவை கொண்டு வரணுங்கிறதுனால கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டார் ஷங்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் மைனஸ் ஆகி இன்றைக்கி கேம் சேஞ்சர் படத்தை எடுத்த தில்ராஜ் தன்னுடைய சொத்தை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஷங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இயக்குனர், தமிழ்நாட்டின் பெருமை மிகு அடையாளம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அதே நேரம் ஒரு இயக்குனர் என்பவர் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பேப்பர்லேயே ஒரு படத்தினுடைய ஸ்கிரிப்டை வந்து பக்காவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் பண விரயம் ஆகவே ஆகாது. ஆனால் ஷங்கருக்கு வந்து இத்தனை படங்களை இயக்கிய பிறகும் கூட அதில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. இப்போ ஷங்கருடைய பேட்டியில் அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு தான் இந்த அபிப்பிராயத்துக்கே நான் வர்றேன். அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தினுடைய ஃபைனல் ஃபுட்டேஜே 5 மணி நேரம் இருந்து தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படம்ங்கிறது அதிகபட்சமே 2.5 மணி நேரம் தான். கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் வரைக்கும் போகலாம். 3 மணி நேரம் படம்னாலே அது ஃப்ளாப்புன்னு நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது 5 மணி நேரம் ஒரு படத்துக்கு ஃபைனல் ஃபுட்டேஜ் அப்படின்னா அவர் என்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, நிறைய காட்சிகளை வந்து நாங்கள் கட் பண்ணி போட்டோம், நிறைய காட்சிகளை வந்து ட்ரிம் பண்ணிட்டேன், அதனாலே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருப்தியை இந்த படம் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது எல்லாத்தையுமே அவர் வந்து பாசிட்டிவாக பார்க்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இயக்குனராக நீங்கள் எடுத்த ஒரு நல்ல காட்சியை கட் பண்ணி எரியும் போது உங்களுக்கு என்ன தோணுது, அடடா ஒரு நல்ல காட்சியை கட் பண்ணிட்டோமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் தயாரிப்பாளருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள், அந்த காட்சிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பார். அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு வெட்டி போட்டால் இப்போ அவருக்கு வந்து கோபம் வருமா வராதா? இப்போ இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி நியூசிலாந்தில் போய் எடுத்தாங்க. அந்த இடத்துல இப்போ ஷூட்டிங் பண்ணுவதற்கே வந்து பர்மிஷன் வாங்குறதே அவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு வழியாக பர்மிஷன் வாங்கி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 17 கோடி 18 கோடி அந்த ரேஞ்சுக்கு அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாமல் அந்த கேமராமேன் வந்து அந்த பாடலில் வந்து இன்ஃப்ராரெட் கேமராவை பயன்படுத்தி அந்த சாங்லாம் எடுத்தாங்களாம். அதை வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப உண்மையை சொல்லணும்னா கேம் சேஞ்சர் படம் பார்க்க நான் போகும்போது எனக்கு அந்த படத்தின் மீது ஒரு தனிப்பட்ட ஆர்வம் வந்ததுக்கு காரணமே இந்த பாடல் காட்சி எப்படி இருக்கும், அதை எப்படி எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா அந்த பாடலையே காணும். நான் என்ன நினச்சேன், சரி ஒருவேளை ரோலிங் டைட்டிலில் போடுவாங்க போல இருக்குன்னு படம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்தே இருக்கேன். எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா படத்தில் அது இல்லை. என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு செலவு பண்ண தயாரிப்பாளருடைய பணத்தை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இவர்கள் நிறைய தவறு செய்தது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் இல்லாமல் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கிளாரிட்டியோடு அந்த படத்தை எடுத்து அந்த படம் இன்னும் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. தில்ராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள் இருக்கப்போ ஒரு வீடியோ பேசியிருந்தார். அது வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருந்துச்சு. இந்த 5 பாடல்களோட பொருட்செலவு 75 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த 75 கோடி பாடலுக்கு மட்டுமே அவர் செலவு பண்ணியிருக்கிறாருன்றப்ப படத்துக்கு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமா நீங்கள் பாடல் காட்சிக்கே 75 அப்படின்னா இப்போ படத்தினுடைய பட்ஜெட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மினிமமாக ஒரு 300 கோடிக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாமே இந்த ஒரு படத்துக்கு 75 கோடி செலவு பண்ணாங்கிறத ஒரு தயாரிப்பாளர் வந்து பெருமையாக பேசுகிறதே நமக்கு வந்து எரிச்சலை கொடுக்குது. என்ன பண்ணால் இந்திய சினிமாவில் வந்து பாடல்களை தவிர்க்க முடியாது. பல நேரங்களில் பாடல்கள் தான் ஒரு படத்தின் வெற்றிக்கே காரணமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லெவல் தானே செலவு பண்ண முடியும். ஒரு படத்தினுடைய இப்போ இந்த படத்தை எடுத்துங்க, ஒரு 350 கோடி பட்ஜெட்டு, ஒரு 300 கோடி பட்ஜெட்னா அதில் வந்து 4இல் ஒரு பகுதி வந்து நீங்கள் பாடலுக்கே செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லாமல் நீங்களும் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜருகண்டி பாடலை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பண்ணின செலவே தெரியவே இல்லை. அந்த ஜருகண்டி மட்டும் நீங்கள் செட்டு போட்டுறீங்க, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் செலவாக இருக்குங்கிறது நம்மளால் யூகிக்க முடிந்தது.
சொல்லப்போனால் படத்தில் வந்து அந்த பாடல் தான் கொஞ்சம் கேட்குற மாதிரியும் இருந்தது. என்ன காரணம்னா முதல்வனில் வர்ற அந்த உப்பு கருவாடு டியூன்லேயே அந்த பாட்டு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே நமக்கு அடடா பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு தோணும். நீங்கள் மற்ற பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம முணுமுணுக்கிற மாதிரியோ நினைவில் வைத்துக் கொள்கிற மாதிரியே கிடையாது. அப்போ அந்த பாடல்களுக்கே நீங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சங்கரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, ராம் சரணை வச்சு பணம் எடுத்தாலும் சரி, நீங்கள் தான் வட்டி கட்டி கடன் வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் இவ்வளவு அப்படிங்கிற கேட்குற உரிமை தயாரிப்பாளருக்கு இருக்கா இல்லையா? அதை இவர் கேட்டிருந்தாருன்னா அந்த 75 கோடியே பல கோடி மிச்சப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தில்ராஜ் போன்ற பெரிய தயாரிப்பாளர்கள் கூட இயக்குனர்கிட்ட வந்து அந்த கணக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அஞ்சுறாங்க. எதுக்கு இவ்வளோ இத்தனை கோடி, இவ்வளவு ரூபாயில் எடுக்க முடியாதா, இதை போய் இத்தனை கோடி செலவு பண்ணி என்னத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை கூட இவர்கள் கேட்க தயங்குகிறார்கள் அல்லது அஞ்சுகிறார்கள். அதுதான் சங்கர் போன்றவர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து இத்தனை கோடியை விரயம் பண்ணுகிற துணிச்சலையும் கொடுத்துருக்கு. சங்கர் சாரோட முந்தைய படம் இந்தியன் 2 வந்து விமர்சன ரீதியாக நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி சரியாக அந்த படம் போகலை. ஸோ அதுக்கடுத்து இந்த கேம் சேஞ்சர் வரதுனால கார்த்திக் சுப்ராஜோட கதை அப்படிங்கிறதுனால இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுலேயும் மக்களை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? நிச்சயமா. என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த திரைக்கதை வந்து பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. அது ஒரு பெரிய பலவீனமாக இருந்ததாக கூட நம்ம சொல்லலாம். படம் சில இடங்களில் விறுவிறுப்பாக இருந்தாலும் பல இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்த காட்சிகளே திரும்ப திரும்ப வரும். நீங்கள் வந்து எளிதில் யூகிக்கிற காட்சிகள் தான் அடுத்தடுத்த காட்சிகளாக வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, சங்கருடைய ஆரம்பகால வெற்றிகளுக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்தது சுஜாதா. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. சொல்லப்போனால் சங்கருடைய ஐடியா பேங்க் சுஜாதா தான். ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு இவருக்கு வந்து சுஜாதாவுடைய இடத்தை நிரப்புகிற மாதிரியான ஒருத்தர் வந்து கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா, இப்போ சங்கரெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் ஆகாத ஒரு இயக்குனராக இருக்கார். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவர்கள் தங்களுடைய உதவியாளர்களை வெறுமனே வேலையாட்களாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நாட் ஓன்லி சங்கர், பல முன்னணி இயக்குனர்கள் அவர்களுடைய உதவி இயக்குனர்கள் என்னென்னு லொக்கேஷன் பாரு, நமக்கு இப்படி ஒரு லொக்கேஷன் வேணும், கூகுளில் வந்து சர்ச் பண்ணு, அப்புறம் அந்த கேம்பஸில் போய் பரோட்டா வாங்கிட்டு வா, இதுக்கு தான் உதவியாளர்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர கிரியேட்டிவ் சைடுக்குள்ளே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வர்ற மாதிரி அவங்கள பயன்படுத்திக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில இயக்குனர்கள், அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் கூட, அவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்பேன், ஏன் உங்கள் உதவியாளர்களை இதுக்குள்ளே அழைச்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை இயக்குனர்களே கேட்குறாங்க. என்ன காரணம்னா, இப்போ ஒரு இயக்குனர் கூட சொன்னார், நான் ஒரு படத்தை யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு படம் கற்பனையாக ஓடும், நான் அதை வச்சு தான் நான் அந்த சீன்லாம் அந்த படத்தையே நான் யோசிப்பேன். அதே ஒரு உதவி இயக்குனர்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து வேறு மாதிரி அதை ஓட்டி பார்ப்பான் படத்தை. அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு அது வந்து ரொம்ப மொக்கையாக தெரிஞ்சு அவன் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். அதனால தான் நம்ம கதையை வந்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் யங்ஸ்டர்ஸோடு உட்காந்து ஒரு கதையை பண்ணும்போது, அதாவது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது தான் பல புதிய விஷயங்கள், அப்டேட்டட் விஷயங்கள்லாம் உள்ளே வரும். இப்போ நீங்கள் கேம் சேஞ்சர் படத்தை எடுத்துக்கிட்டால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எஸ்ஜே சூர்யா அந்த 500 ரூபா கட்டெல்லாம் அடுக்கி வச்சு பண்டல் பண்டலாக போட்டெல்லாம் உட்காந்துருப்பார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கிற பணத்தை வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்டல் பண்டலாக வச்சுருக்காங்க. அப்படி தானே தோணுது, அப்படி தான் அவர் நினச்சிருக்காரு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சு, கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு. இங்கே கமிஷன் வாங்குகிற பணத்தை வந்து நீங்கள் துபாயில் போய் ஒரு இடத்துல கொடு, அமெரிக்காவில் போய் கொடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப நவீனமாயிட்டாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் அப்டேட் ஆகாமல் இன்னும் வீட்டுக்குள்ளே பணத்தை அடுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னே நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகலைங்கிறது தெரியுதுல்ல. என்னை சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரியான இந்தியன் 2ஆக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் அவர் மீது வந்ததற்கான காரணமாக நான் நினைப்பது கூட அவரிடம் இருக்கும் இளைஞர்களை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. அவங்களோட இந்த கதையை உரிய முறையில் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய இன்புட்டுகளெல்லாம் இது உள்ளார கொண்டு வரல அப்படிங்கிறது தான் பெரிய தவறாக எனக்கு தோணுது. சங்கர் சார் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது சொல்கிறதுக்கு நிறைய படங்கள் எடுத்துருக்காரு, முதல்வன் முதற்கொண்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது சொன்னால் இப்போ மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, மரத்தை ஒருத்தர் கடத்துறாருன்னா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஆனால் நாட்டுக்கு நல்லது சொன்னால் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. இல்லை, அதுவும் ஒரு நியாயமான பார்வை தான். என்னென்னா இன்றைய இளைஞர்களுடைய மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மை போன்றவர்கள் லஞ்ச ஊழலை வந்து நம்ம தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய சாபக்கேடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த 2K கிட்ஸ்ட்டை போய் கேட்டால் என்ன தப்பு அப்படிம்பாங்க.
நமக்கு வேலை ஆகணும், அவன்கிட்ட காசு கொடுத்தா தான் ஆகும், கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது தானே, இதை எப்படி தப்புன்னு சொல்கிறீங்கிறது தான் இவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. அப்போ இதை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து நீங்கள் படமாக எடுக்கும்போது என்னங்க இவ்வளவு கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு இவங்க வந்து ஒதுக்குகிற போக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சங்கர் டைப்பான படங்களுக்கு இந்த தலைமுறையினரிடம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாததற்கு இதுவும் ஒரு காரணம் தான். நம்ம இதெல்லாம் இல்லை, மொத்த தவறுமே சங்கர் மீது தான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு பக்கம் சங்கர் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கார், இன்னொரு பக்கம் இந்த தலைமுறைகளுடைய அந்த கொள்கைகள் மாறி இருக்கு, பார்வைகள் மாறி இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே சிங்க் ஆகாமல் நான் சிங்கில் இருக்குது. அதுவும் கூட இந்த தோல்விகளுக்கெல்லாம் ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் டு கேம் சேஞ்சர் இந்த படங்களுடைய தோல்விக்கு பிறகு அவருடைய கனவு படமான வேள்பாரியை பாதிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் வேள்பாரி ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையே இந்த படங்களுடைய தோல்வி வந்து எழுப்பியிருக்கு. அதை உண்மையை ஒத்துக்கிட்டு தான். என்ன காரணம்னா, வேள்பாரி கதை மீது சங்கர் நம்பிக்கை கொண்டு, அந்த நம்பிக்கைக்கு ஒரு காரணம் என்னென்னா, பாகுபலிங்கிற ஒரு படம் ராஜமௌழி எடுத்தார். அந்த படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து வசூல் பண்ணிச்சு. இப்போ அதை பார்த்துட்டு மணிரத்னம் பொன்னியின் செல்வன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து அவர் பேர் வாங்கிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுப்பதற்கு தோதான கதை வேள்பாரி அப்படின்னு சங்கர் முடிவு பண்ணி அதனுடைய ரைட்ஸையே அவர் வாங்கி வச்சிட்டாரு. பொதுவாக ஒரு கதையினுடைய ரைட்ஸை எப்போ வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் கிடைத்து அந்த ப்ராஜெக்டெல்லாம் பேசி முடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த கதையை வந்து இவங்க லாக் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்னென்னா, இந்த கதையை வேறு யாரும் கொத்திட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால முன்னாடியே சொந்த காசு போட்டு சு வெங்கடேசன்றது இவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணார்னா, இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக எடுக்கிறது, 1000 கோடிக்கு மேலே இதுக்கு பட்ஜெட் ஆகும் அப்படின்லாம் பல தகவல்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் 2 ஃப்ளாப்பு, அடுத்து இப்போ கேம் சேஞ்சர் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, அடுத்து இந்தியன் 3 என்ன ஆகும்னு தெரியல. இந்தியன் 3 வந்தாலும் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட இந்தியன் 2 ரிப்போர்ட்டு அல்லது அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டரான ரிப்போர்ட் கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த படங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் இப்படி வந்ததற்கு பிறகு சங்கரை நம்பி ஒரு நிறுவனம் வந்து 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா நீங்கள் ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் பிரச்சனை இல்லை, ஏங்க ஒரு படம் ஏதோ ஒரு காரணத்தினால் போயிட்டு அடுத்த படத்தில் இவர் அடித்து தூக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நீங்கள் வரிசையாக அப்படி ஃப்ளாப் ஆகும்போது இந்த 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சங்கரே வந்து இல்லை நானே சொந்த படமாக எடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் வேள்பாரி வந்து எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது இன்னும் சில காலம் தாமதம் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இல்லை, அந்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் தான் கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இப்போ சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு படம் கங்குவா வந்து சரியாக போகலை. ஸோ மீண்டும் ஒரு சூர்யா வந்து வரலாறு சார்ந்த வேள்பாரி கதையை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, சூர்யா அதில் நடிப்பதுங்கிறது ஒரு அதிகாரபூர்வமற்ற தகவலாக வந்தது தான். அது வந்து ஒரு உறுதியான தகவலாக நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேள்பாரியில் யார் நடிக்கிறான்னு நிறைய ஹேஷியங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நான் எங்களுக்கே சில தகவல் யஷ் நடிக்க போகிறார் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரன்வீர் சிங்கை கமிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அது குறித்து வெவ்வேறு தகவல் மாறுபட்ட தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இவர் தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இல்லை. அதே நேரம் சூர்யா இதில் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம மறுக்க முடியாது. என்னென்னா, சங்கருடைய குட் புக்கில் அவர் இருக்கார். இப்போ சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ நடிப்பது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். அதனால் அவரை வந்து அணுகுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி கங்குவாங்கிற ஒரு மொக்க படத்தில் நடித்து ரொம்ப காயப்பட்டதால் இந்த படத்தில் நடிப்பதற்கு அவர் யோசிக்கக்கூடும். அதே நேரம் கங்குவா தான் நமக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சே, அதனால் இந்த படமே வேணான்னு அவர் முற்றிலுமாக ஒதுக்கிடுவாரா அப்படின்னு என்னையை கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கங்குவாங்கிற ஒரு படம் வந்து எனக்கு இப்படி ஒரு டிராபேக்காக அமைஞ்சது, அதே மாதிரி ஒரு படத்தில் நடித்து நான் வந்து அதை ஒரு வெற்றி படமாக மாற்றி காட்டுறேன்னு கூட அவருக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படலாம். அதன் காரணமாக கூட அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தெலுங்கு சினிமாவில் அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2 கொடுத்து 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே தெலுங்கு சினிமாவில் இப்போ ராம் சரண் RRRக்கு அப்புறம் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் கேம் சேஞ்சர். ஸோ இது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, வருமான ரீதியாக எப்படி இருக்குது? ஆனால் கேம் சேஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா 2 வசூலை நெருங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளாகிடுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தினுடைய ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான். அதே நேரம் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது ஆந்திராவிலையும் நார்த் இந்தியாவிலையும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெட்டரான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, அதில் மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 ஏரியாக்களில் கமர்ஷியலாக அந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேடிங்கில் சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே என்ன ஒரு பெரிய ட்ராபேக் நடந்து போச்சு அப்படின்னா, படம் ரிலீஸுக்கு முன்னாலே இந்த படம் குறித்து அந்த ஹெச்டி பிரிண்ட் வந்து சிலருடைய கையில் கிடைத்து அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு லீக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, முழு படத்தையுமே அங்கே இருக்கிற லோக்கல் கேபிள் சேனல்லே போட்டிருக்காங்க. ரிலீஸ் ஆன
அதே நாளில் பல ஊர்களில் ஆந்திராவில் இந்த படம் வந்து கேபிள் டிவியில் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா இவங்க வந்து இப்படி ஒரு கண்டென்ட் கையில் கிடச்சதுக்கப்புறம் தில்ராஜுக்கே ஃபோன் போட்டு எனக்கு 5 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை ட்ராப் பண்ணிடுறோம், இல்லைன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அவர் என்ன நினச்சாரு, சரி யாரோ விளையாட்டுக்கு மிரட்டுறாங்க போல இருக்குங்கிற மாதிரி கம்முன்னு இருந்துட்டார். எல்லாமே அந்த ரிலீஸ் நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பணப்பிரச்சனை. அதில் அவர் பயங்கர தீவிரமாக இருந்தப்போ இதை வந்து அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரலைங்குமே அதை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இது போன்ற காரணங்களால் கேம் சேஞ்சர் படம் வந்து புஷ்பா 2 வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமலே போயிடுச்சு. இப்போ இந்த படத்தோடைய தாக்கத்தினால தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்? தில்ராஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான். அதே நேரம் ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்லதுலேயும் ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு பேக்கிங்காக உள்ளே வந்தார். யாருன்னா ஆதித்யாராம், ரியல் எஸ்டேட் நிறுவனர். என்னென்னா ஆதித்யாராம் மூவிஸ் அப்படின்ட்டு இவரோட ஒரு டையை போட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தையே தயாரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் எதுவும் நஷ்டம் வந்தால் அது 2 பேருக்கும் வந்து டிவைட் ஆகிடும். ஸோ அந்த வகையில் வந்து இவர் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை தில்ராஜ் மட்டுமே இதனுடைய தயாரிப்பாளராக இருந்தால் அவருக்கான இழப்புங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஆதித்யாராம் உள்ளே வந்ததுனால அவருடைய இழப்பு கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கு.